ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலோட குட்டி டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம எல்லோரும் டெய்லி பேசிஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். நம்ம எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோன்னா, நம்ம புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது வியூவர்ஸ் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் கூடுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கே தெரியும். நம்ம என்ன பண்ணணுன்னா, வாட்ச் ஹவர்ஸ் கூடணுன்னா புதுசாக ஏதாவது ரெசிபீஸ் நம்ம ட்ரை பண்ணி போடணும். அந்த மாதிரி போடும்போது தான் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக போடுற மாதிரி ஐட்டம்ஸ், அதாவது நம்ம டெய்லி வீட்டில் என்ன செய்கிறோமோ அதையே நிறைய பேர் வீடியோஸ் பண்ணி போடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஸ்பெஷல் ரெசிபீஸாக போட ட்ரை பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நான் என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக செஞ்ச பர்த்டே கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு எக்லெஸ் கேக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர். அந்த கொக்கோ பவுடரில் சூடான பால், நல்ல பால் கொதிக்க இருக்கணும். அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. பால் ஊற்றி நல்லா கட்டிலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சுகரு, 1 கப் அளவு சுகர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது 200 கிராம் இருக்கும். அந்த 200 கிராம் சுகரை சேர்த்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் கொதிக்கிற பால் அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுகர் கரையணும் இல்லையா, அதுக்காக. சுகர் பவுடர் பண்ணி போட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நான் அது எனக்கு மெஷர்மெண்ட் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக டைரெக்டாக போட்டுட்டேன். கூடவே அரை டீஸ்பூன் மட்டும் சோடாப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வெனிலா எசன்ஸு, அதுவும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இது இன்ஸ்டன்ட் காஃபி தூள், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் கொஞ்சம் கரைய லேட்டாகும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சைடில் எடுத்து வச்சுருங்க. அப்புறமா ஒரு பவுலில் இது 250 கிராம் மைதா மாவு, அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/4 கப் ரவை. இப்போ 1 கப் மைதா எடுத்தோம்னா 1/4 கப் ரவை சேர்த்துக்கணும். அந்த ரவை இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். அப்புறமா அரை கப் தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அவ்வளோதான். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாக்லேட் மிக்ஸு, அந்த மிக்ஸை இதில் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் சுகர் அடியில் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நல்லா எடுத்து போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை நம்ம கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக பால் சேர்த்துக்கலாம். இது சூடான பால் இல்லை, ஆறின பால் தான். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த கேக் நான் செஞ்சப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது, சூப்பராக வந்தது. கூட 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போது நம்ம பேக் பண்ணுறதுக்கு அந்த பேக் பண்ணுற பாத்திரத்தில் அந்த எண்ணெய் தடவிக்கோங்க. நெய்யெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, எண்ணெய் தடவினாலே போதும். தடவிக்கோங்க. இப்போ இந்த கேக் பேட்டரை அதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா 2-3 வாட்டி டேப் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு. மேலே இருக்கிற ஃபாயில் பேப்பர் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் இந்த மேலே இருக்கிற டார்க் லேயரை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அதை மறுபடியும் இந்த கேக் பாத்திரத்துலேயே மாற்றிட்டு 1 கப் தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், சுகர் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை அந்த கேக் மேலே நம்ம ஊற்றிடலாம். இது ஐஸ் கேக் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதனால இது நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு வாழைப்பழம், இது 2 ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக பட்டர், 2-3 ஐஸ் க்யூப், 1 ஸ்பூன் ஜீனி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக் மேலே அந்த மிக்சரை அப்ளை பண்ணிக்கிறோம். இது ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி கேஷ்யூ அண்ட் ஜாம் வச்சு மட்டும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்க அப்பா பர்த்டே அப்படின்றதுனால என் பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க அப்பாக்காக ஸ்மூதி செஞ்சாங்க. அந்த ஸ்மூதி தான் நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.